அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினாலே தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க பொதுவான ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பாவத்திற்காக எடுக்கப்படுகிற ஒரு நியாய தீர்ப்பு அல்ல, பொதுவான ஒரு நியாய தீர்ப்பு. எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக வசனத்தை பொழிந்து நீ சொல்லு. இப்படிப்பட்ட ஒன்று வருகிறது. தீர்க்கதரிசியை பார்த்த ஆண்டவர் பெருமூச்சு விட சொல்றார். பெருமூச்சு விடு, அதை ரொம்ப பயங்கரமா விடு. அப்போ அவங்க உன்னிடத்துல கேட்பார்கள், ஏன் இப்படி பெருமூச்சு விடுறீங்க, ஒன்னும் நடக்கலையே, இப்படி பெருமூச்சு விடுறீங்கன்னு உன்னிடத்துல கேட்பார்கள். அப்ப அவங்களுக்கு சொல்லு, வரப்போகிற ஆபத்து அப்படி இருக்கிறது, வரப்போகிற கர்த்தருடைய நாள் அப்படி இருக்கிறது, அதற்காகத்தான் நான் பெருமூச்சு விடுகிறேன், அது சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. எப்படி அது வரும் பொழுது ஏன் பெருமூச்சு விடுகிறேன் என்று சொன்னால், துர்ச்செய்து வருகிறது, இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தியங்கி, முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரை போல அலை உண்ணும். அப்படிப்பட்ட ஒரு துர்ச்செய்தி வருகிறது. ஆகவே அதற்காக நான் என்ன பண்றேன், பெருமூச்சு விடுகிறேன் என்று சொல். கர்த்தர் சொல்றாரு, ஒரு பட்டயத்தை நான் கூர்த்திட்ட கொடுத்திருக்கிறேன். அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது, துலக்கப்பட்டிருக்கிறது. துலக்குவதற்காக நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு பித்தளை சாமானங்களை கழுவுறதுக்கு ஒண்ணு போடுறீங்களே, அது பேரு என்ன? அது போட்டு தொலைக்கிறதுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு. எதுக்கா? ஒரு குடத்தை அப்படி சுத்தமா வச்சுக்கணும். எதுக்கு? அதுல தண்ணி ஊத்தி குடி. நம்ம எப்படின்னா, கிறிஸ்துமஸுக்கு முன்னால அதை நல்லா தொலைக்கி திரும்பி மேல அடிக்கிடுவோம் இல்ல, திரும்பி அடுத்த வருஷம் கீழே இறக்கி எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி தொலைக்கி மேல அடிக்கிடுவோம் எக்ஸிபிஷனுக்கு வீட்டுல. ஆமா தானே? ஆனா இவர் பட்டயத்தை தொலைக்கிறாரு, கூர்மையாக்குகிறேன் வெட்டுவதற்காக. அது என் குமாரனுடைய கோல் என்று கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 10ஆம் வசனம். மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். கவனிங்க, இப்போ கிட்டத்தட்ட 500 வருஷம் கழிச்சு ஒரு சம்பவம் சம்பவிக்க போகிறது. எசேக்கியேல் பாபிலோன்ல அடிமையாய் இருக்கிற நாட்கள்ல இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அடுத்து எசேக்கியேல் கழிச்சு ஓசியா, யோவேல், ஆமோஸ்ன்னு ஒரு 100 வருஷம் போயிடுது. சகரியா, மல்கியான்னு முடிஞ்சிருது. அப்புறம் கர்த்தர் பேசுறதையே நிறுத்திடுறாரு. 400 வருஷம் அமைதல் ஆயிடுது. அமைதல் ஆயிட்ட பிறகு தேவதூதன் சகரியா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறான், லூக்கால யோவான் பிறப்பான் என்று. பிறகு மரியாள் கிட்ட பேசுறான். அதைத் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார்.
இதுக்கு இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 500 வருஷம், 400 சொச்சம் வருஷம், 500 வருஷம். அப்போ இந்த 500 வருஷம் கழிச்சு ஒருவர் பிறக்க போகிறார். அது என் குமாரனுடைய கோல். அவருக்கான அவர் வரப்போகிறார். அவர் வந்தா எப்படி ஆளுகை செய்வார்? 13ஆம் வசனத்திலே யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தாலொழிய இனி சோதனையினால் தீருகிறது என்னவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர் மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டார். சகலரையும் கண்டிக்கிற கோல் அவருடையது, சகலரையும் விசாரிக்கிற பட்டயம் அவருடையது. இப்போ இதுல நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அதை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நேரடியான ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிறகு நாம் அதை வாசிக்க போகிறோம். பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேம் போறதுக்கு 2 வழியை கண்டுபிடி. பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேம் போறதுக்கு 2 வழியை கண்டுபிடி. இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறீங்க, சர்ச்சில் இருந்து அந்தனியார் கோயிலுக்கு போறதுக்கு 2 வழியை கண்டுபிடி. ஒரு வழி எப்படி போலாம்? இந்த வழியா போய் ஷார்ட் ரூட்ல இப்படி கிரவுண்டுக்கு போய் போஸ்ட் ஆபீஸ் மேல போய் ரோடு ஏறி அப்படி போலாம். இல்லைன்னா இப்படி போய் பிட்டஸ் தண்டவாளத்தை கடந்து பிட்டஸ் பிளாக் போய் அங்கிருந்து அப்படி போயிடலாம். இந்த மாதிரி பாபிலோன்ல இருந்து எருசலேம் போறதுக்கு 2 வழியை கண்டுபிடி. அந்த 2 வழியும் ஒன்னா சேர்ற ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போய் நில்லு. அங்க போய் நின்று கொண்டு சொல்லு, எல்லாரையும் தலப்பா கட்ட சொல்லு, எல்லாரையும் கிரீடத்தை கட்ட சொல்லு, தலைவர்கள் நியமிக்கிறத நிறுத்த சொல்லு, அதிகாரிகளை நியமிக்கிறத நிறுத்த சொல்லு, எல்லாருடைய கிரீடத்தையும் கழட்டி போட சொல்லு. ஏன்னா இவர்கள் கலக வீட்டார். இவனை ராஜாவாக்கணும், இவன் கலகம் பண்ணான், விக்கிரக ஆராதனை பண்ணான். இவன் சரியில்லைன்னு இவனை ராஜாவாக்கணும், இவன் கலகம் பண்ணான், இவன் விக்கிரக ஆராதனை பண்ணான். அவனை விட்டு இவனை பண்ண, இவன் தோப்பை உண்டாக்கனான். அவனை விட்டு இவனை பண்ண, இவன் சிலை வழிபாடு பண்ணான். இப்படி ஒருத்தனையா பார்த்துட்டேன். மரியாதையா எல்லா குடும்பத்துக்கிட்ட இருந்தும் கிரீடத்தை கட்டி கொடுக்க சொல்லு. அது என் குமாரனுக்குரியது. என் மகனுக்கு நான் கொடுக்க நினைச்சத இவங்களுக்கு கொடுத்தா இவங்கெல்லாம் யாரு? கலக வீட்டார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை 26, 27 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பாகைய கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். ஏன்? கழட்டிடுங்க, எல்லாரும் உங்க கிரீடத்தெல்லாம் கழட்டிடுங்க. உங்க எல்லாருக்கும் கொடுத்து அழகு பார்த்தேன், ஒருத்தரும் அதை வச்சுன்னு நான் சொன்ன வேலைய செய்யல. மாறாக எல்லாரும் விக்கிரக ஆராதனையில ஈடுபட்டீங்க, என்னை விட்டு விலகி போனீங்க, சோர மார்க்கமா போயிட்டீங்க. பாகையை கழட்டு, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். சரி, இது ஏதோ நம்மளுக்கு ரொம்ப கேட்ட வசனம் மாதிரி இருக்குது இல்ல? ஏசுநாதர் சொன்னாரா, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். இப்போ ஒரு பெரிய மேட்டிமை நம்மளுக்குள்ள. இப்போ நாங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் நடக்குது இல்ல, அப்போ 12:50 ஒரு பாஸ்டர் வருவாரு. அவருக்கு பின்னாலெல்லாம் உக்காந்தா பிடிக்காது. 1 மணிக்கு மீட்டிங் முடியும், அவர் எத்தனை மணிக்கு வருவாரு?
12:50 வருவாரு. இப்ப பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுவாரு. லாஸ்ட் 10 நிமிஷம் தானே ரொம்ப காரசாரமா போயின்னு இருக்கும். அப்ப அவர் அப்படியே வருவாரு. இந்த சேர் ஸ்டேஜ்ல சேர் இருக்காது. உடனே என்ன பண்ண, லாஸ்ட்ல ஒரு சேர் காலியா இருக்கும். பின்னாலேயே ஒருத்தன் அந்த சேரை தூக்கின்னு வருவான். தூக்கின்னு வந்து இங்க போட்ட உடனே இங்க வந்து உட்காருவாரு. இப்படி உட்காந்து அப்படியே ஒரு ரவுண்டு மேல எல்லாரும். வெக்கமா இல்லை உனக்கு? 10:30 மணிக்கு மீட்டிங்னா 12:50 வந்துட்டு லாஸ்ட்ல எங்கன்னா ஓரத்துல உட்காந்து நீ வந்தது சாப்பிட்றதுக்கு. ஆமா, சாப்பிட்றதுக்கு வந்த. இதுக்கு சென்டர்ல 10:30 இருந்து 11:30 வரலாம் ஜெபம் பண்ணோம். அதுல நீ இந்தியா இல்ல. 11 இருந்து 12 வரலாம் வர்ஷிப் நடந்துச்சு. அதுல நீ இந்தியா இல்ல. திருடம் வர மாதிரி வந்த, கேட்டா பிஷப் இவரு. உன்னால வந்து அங்க உட்காரணும். இல்லைன்னா எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க அந்த மீட்டிங்ல? எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? யாரு யாரு நீ? திருடன், லூசு. மேல இங்க வந்தா நீ முழுசா மாட்டிக்கிறடா. இந்த இடம் தகாது, டேஞ்சர் ஜோன். இது மொத்த வெளிச்சமும் நம்ம மேலதான் இருக்கும். அங்க உக்காந்து இருப்ப, செய்தி வல்லமையா போயின்னு இருக்கும். உடனே போன் வரும். எடுத்து காதுல வச்சுக்கின்னு அப்படியே எல்லாரையும் தாண்டின்னு போனா அங்க பார்த்தா அது ராங் காலா இருக்கும். என்னத்துக்கு வருது ஸ்டேஜுக்கு? நீ இன்னத்துக்கு முன்னால வரணும்? இன்னத்துக்கு முன்னால வர ஆசைப்படணும்? நேற்று கூட ஒரு என்கேஜ்மெண்ட் போனேன். அங்க வரவேற்புல இருந்தவங்க எல்லாம் தம்பிங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. முன்னால ஸ்டேஜில் இடங்குது, சேருக்குது, வான்னு இவ்வளவு கட்டாயப்படுத்துறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் அதுக்கு ஆளு இல்லை. நான் போய்க்கிறது லேட்டா, இன்னும் சொல்ல போனா சாப்பிட்றதுக்காக வந்துக்கிறேன். அதுக்கு அடிக்கல நேத்துன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். நான் இந்த கூட்டம் எனக்குரியது அல்ல. திஸ் மீட்டிங் இஸ் நாட் மைன். எந்த இல்லை, இது என்னோட இடம். அது அங்க என்னோட இடம் எப்பொழுதும் எனக்கு தெரியும். ஃபேமிலியில கொஞ்சம் பாஸ்டன் கதையை விட்டுடலாம். குடும்பத்துல யாரு கேட்கணும்? நோட்டீஸ் போட்ட யாரு கேட்கணும்? உன்னையான் கேட்கணும்? கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட வந்துக்கிறோம் உன்னை. அவள் தான் கெஸ்ட். நீ யாரு உன்னையான் கேட்கணும்? சொல்லுங்க, உன்னையான் கேட்கணும்? எத்தனை குடும்பத்துல எத்தனை கல்யாணத்துல குழப்பம் பண்ணி உட்காந்துக்கிற? உன் பிள்ளைக்கு பண்றப்ப யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஒன்னும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. ஏன் இந்த செயல்? ஏன் இந்த செயல்? நான் யாருன்னு காட்டணும்? யார் நீ? சொல்லு, யார் நீ? அப்பா பேரு என்ன? அவங்க அப்பா பேரு? அவங்க அப்பா பேரு? யார் நீ? ஏன் இந்த பெருமை? மரியாதை குத்துக்கிற எல்லாத்தையும் கட்டி போடு, எல்லாத்தையும் கட்டி போடு. உனக்கு நான் கொடுத்து வச்சேன் இந்த இடம். ஆண்டவர், நான் இப்ப எனக்கு தான் பேசினுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நீங்கெல்லாம் கரெக்ட். நான் எனக்கு தான் பேசினுக்கிறேன். நான் கொடுத்து வச்ச இடம் இது. மரியாதை கட்டு. உன்னை ஸ்டேஜில் ஏத்துந்து நான் ஏத்தன மாதிரி அறிக்கிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் இதை அறிந்திருக்கிறேன். எவ்வளவு உயரத்துக்கு நான் போனாலும், இவ்வளவு உயரத்துக்கு என்னை கொண்டு போனவர் அவர் தான். கொண்டு போனவருக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு தெரியும். ஆகவே நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பெருமை பாராட்டக்கூடாது. குடும்பத்துல கூட சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்க முடியாது. அல்லது சில விஷயங்கள் எனக்கே தெரியாது, என்ன பண்ணிட்டோம்? எனக்கே தெரியாது, என் கண்ட்ரோல் இல்லை, என்ன பண்ணிட்டோம்? எனக்கு சொன்னியானா? எனக்கே சொல்ல. எத்தனை குடும்பங்கள்ல நடக்குது? ஒரு திருமண விஷயங்கள் இல்ல வீட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குதுனாலும் சரி, எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் வந்து எனக்கு சொல்ற
எல்லாத்துக்கும் எல்லாரையுமா கூட்டின்னு விட முடியும்? 1500 பேர் கிடியன் கல்யாணத்துக்கு வந்தாங்க. 1500 பேரையுமா பொண்ணு பார்க்க கூட்டின்னு போக முடியும்? எனக்கே அங்க இடம் இல்லை. நான் பாக்குறீங்க அங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என் குடும்ப கிடியன் விஷயத்த உதாரணத்துக்கு சொன்னேன். ஏன் போட்டோம் வேலை செய்யற இடத்துல நான் யார் தெரியுமா? நான் யாரு? நீ ஒரு நர்ஸ், அவங்க ஒரு நர்ஸ். நீ ஒரு வேலைக்காரன், நீ ஒரு வேலைக்காரன். எங்க ஒருவன் தன்னை உயர்த்த நினைக்கிறானோ அங்க குழப்பம் வந்துடுது, அங்க பிரச்சனை வந்துடுது, அங்க அங்க சூழ்நிலை வந்துடுது. எங்க எங்க அத சரி பண்றவங்க கொஞ்சம் அமைதியா போறாங்களோ அங்கதான் தீர்வு கிடைக்குது. எங்க அமைதலா கலைஞ்சு போயிடுறீங்களோ அங்க தீர்வு கிடைக்குது. எங்க பேசலான்னு உக்காடுறீங்களோ அங்க தீர்வு கிடைக்கிறது இல்லை. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர்குமெண்ட் பண்ணி இதை பேசி தீர்த்துக்கலான்னு பேச ஆரம்பிச்சீங்கன்னா தீர்வு கிடைக்கிறது இல்லை. அந்த சீன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருங்க, அருமையா முடிவு கிடைக்குது. நான் இதை கண்டுபிடிச்சேன். பெரிய கிரேட் விஸ்டம் இது. இதுக்கு நான் எல்லாருக்கும் 2000 ரூபாய் நீங்க எனக்கு காணிக்க கொடுக்கணும். அவ்வளவு பெரிய விஸ்டம் இது, தெரியுமா? குடும்பத்துல பிரச்சனை இல்லாம போறதுக்கு ஒரே வழி பேச்சு வார்த்தையை விட்டுருங்க. நோ ஆர்குமெண்ட், சைலண்டா போயிருங்க. அழகா அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போச்சுன்னு தெரியாது. மழை போல வரும், எப்படி போயிடும்? பனி போல போயிடும். அதுக்கு உக்காந்து என்ன பண்ணி நிக்காதீங்க, பேசி நிக்காது. நீ தப்பு நீ தப்புனா அந்த கோபம் அதிகமாகும் தவிர, அந்த எரிச்சல் அதிகம் ஆகுமே தவிர அது தனிய போறது இல்லை. யாருமே தன் தவறை ஒத்துக்கொள்ள போறது இல்லை. யாரும் ஒத்துக்கொள்ள போறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை நீ ஏன் உயர்த்த பாக்குற? ஆண்டவர் சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் எவனும். இந்த கிரீடம் யாருக்குரியது? வாசிங்க அந்த ஒரு வசனத்தை. பாகையை கழட்டு, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன் போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். 27ஆம் வசனம் வாசித்து முடிக்கலாம். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமையானவருக்கானவர் வருமட்டும் அது இல்லாத இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய. இந்த கிரீடத்தை தூக்கி யார் கையில குத்தாரு? தன்னுடைய குமாரன் கையில. அவரு என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு இது வேணாம் ஆண்டவரே, இந்த கிரீடம் வேணாம் எனக்கு, இதுல நிறைய கோல்டுக்குது, இதுல நிறைய கல்லெல்லாம் விலையேற பெற்ற கல்லெல்லாம் பதிக்கப்பட்டுக்குது, எனக்கு இந்த கிரீடம் வேணாம். என் மக்களை நான் ரட்சிக்க முள்ளுனால ஒரு கிரீடத்தை நான் போட்டுக்கிறேன். அவர் இந்த கிரீடத்தை கழட்டி பிதாவின் பாதத்துல தான் வச்சாரே தவிர அவர் எடுத்தது என்ன பண்ணல, மாட்டிக்கல. இது என் குமாரனுக்குரியது, இது என் மகன்துன்னு சொல்லிட்டு கொடுக்கிறாரு. உன்னை நீ உயர்த்தாத. சரி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தீர்க்க தரிசனத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடலாம். நம்ம வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி எது பயன்படுத்த முடியும்? நாம பெருமை பேச்சு வேணாம், நான் தான் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாத்துலயும் நான் இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நமக்கு பின்னால ஒரு சந்ததி வந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு பின்னால ஒரு ஜெனரேஷன் இஸ் கமிங். ஒரு சந்ததி வந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் இன்றைக்கு நமக்கு தெரியாது. என்ன மாதிரியான தலை குனிவுகளை நாம சந்திப்போம் தெரியாது. என்ன மாதிரி உயர்வுகளை சந்திப்போம் தெரியாது. சோ நமக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது. ஆகவே முன்னால போற நாம எப்படி போயிடலாம்? தலக்கிழ குனிஞ்சுன்னு அமைதலா போயிடலாம், சைலண்டா போயிடலாம். பல காரியங்கள் என்னால அல்வினையா பத்தி சொல்ல முடியும். அவர் வாழ்க்கையில பக்கத்துல இருந்து பார்த்தது, அவர் நெஞ்சு நிமித்தி நடந்ததை நான் பார்த்ததே இல்லை. அவர் நெஞ்சை உயர்த்தி நடந்ததை நான் பார்த்ததே இல்லை. தலைக்கிழ குஞ்சனே போனார். 30 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கும் பேசுறோம் அவரை பத்தி. நான் அதுக்கு காரணம் என்ன? தாழ்மை.
இப்ப நாம செத்து 30 வருஷம் கழிச்சு நம்மளை பத்தி பேசணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும்? தாழ்மையா நடந்துக்கணும். இந்த காலை செய்தி அதான். உன்னை உயர்த்தாத, மாறாக உன்னை தாழ்த்து. அதாவது உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அந்த கிரீடம் இல்லாது இருக்கும். அடுத்த 400 வருஷம் இல்லாதே போயிடுச்சு. அடுத்த 400 வருஷம் இல்லாதே போயிடுச்சு. இயேசுநாதர் பிறக்கிறப்போ யாரும் ராஜா இல்ல தெரியுமா? யார் இருந்தது? ஏரோது, பிலாத்து. அவங்க தேசாதிபதிகள். யாரால ஏற்படுத்தப்பட்டவங்க? ரோமர்களால ஏற்படுத்தப்பட்டவங்க. இல்ல, கிரீடம் இல்ல. கிரீடம் இல்லாம போச்சு. அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சரி, இது இயேசுநாதருக்கு முன்னாலேயே சொன்ன தீர்க்க தரிசனம், எனக்கு என்ன இதுல பிரயோஜனப்படும் அப்படின்னா, ஆமா, உன்னை உயர்த்த பார்க்காத, உன்னை தாழ்த்து. தரை மட்டுமா உன்னை தாழ்த்து. கர்த்தர் உயர்த்தி பயன்படுத்தி கொள்வார். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவர் உன்னுடைய ஸ்தானத்திலே உன் இருக்கிறதுல பெஸ்டா உன்னை மாத்துவார். உன்னை நீ தாழ்த்தும் பொழுது. பெருமையின் செயல்கள் நமக்குள்ள வேண்டாம். மாறாக தாழ்மையை அணிந்து கொள்ளலாம். இயேசுநாதர் ஒண்ணு சொன்னாரு, முதன்மையான ஸ்தானங்களில் இருக்க தேடாதிருங்கள். மாறாக தாழ்மையா இருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர், சொல்லுங்க சத்தமா, கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த நாள் இன்னும் அதிகமாய் நம்மை தாழ்த்த வேண்டிய நாளாயிருக்கிறது. நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் எல்லாம் கைகளை உயர்த்தி வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.